ஆனா நாலாவதா ஒரு கட்சி இருக்குதுல்ல, எஸ்டிபிஐ. தியாக தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆசியோடு நாளைய பாரத பிரதமரை தீர்மானிக்க போகின்ற வருங்கால முதல்வர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இங்க இந்த பச்சோந்தி இருக்குதுல்ல, பச்சோந்தி கூட நிதானமாகத்தான் நிறம் மாறும். ஆனா இந்த பச்சோந்திகள் இருக்காங்க, அரசியல் பச்சோந்திகள் கலர் கலரா மாறுறாங்க. ஒரே நேரத்துல பலர் கலருக்கு மாறுறாங்க. எஸ்டிபி கட்சியுடைய வரலாறு என்ன? 2016ல தனிச்சு கலங்காடுறாங்க. 2019ல டிடிவி தினகரனோட போனாங்க. 2021 தேர்தல் அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரெண்டு பக்கம் பேசுனாங்க. ஒண்ணு கமலஹாசன் பக்கம் ஒரு பக்கம் பேசுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தினகரன் பேசுறாங்க. அப்ப குக்கரா டார்ச் லைட்டா, குக்கரா டார்ச் லைட்டான்னு வர்றப்ப கடைசியில குக்கரை எடுத்து குக்கர் சின்னத்துல நின்னாங்க. 2024 தேர்தல்ல தினகரன் வந்து அந்த பக்கம் பிஜேபி பக்கம் போயிட்டாருன்ன உடனே இந்த பக்கம் லபக்குன்னு அதிமுக பக்கம் தாவிட்டாங்க. ஆனா எடப்பாடி என்ன பண்ணாரு, இதே எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டிலேயே 2024 மட்டுமில்லை 2026 கூட கூட்டணி இல்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, வாக்குறுதி கொடுத்தாரு. அதை நம்ம என்ன பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க. 2024 நெல்லை முபாரக் என்ன பண்ணாரு, இரட்டை இலை சின்னத்துல நின்னாரு. அப்ப 2019ல பரிசு பெட்டி, 21ல குக்கர், 24ல வந்து இரட்டை இலை, 26ல நீங்க உதயசூரியன். பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனுக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்குக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்குத்தான் இருக்கு என்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அண்ணே வாங்க போ. எதுக்குப்பா உங்களுக்குலாம் தனி கட்சி, தனி கொடி, தனி சின்னம், தனியா தொண்டர்கள், தனியா அமைப்பு, அதற்கு ஆபீஸ், அதுக்கு ஒரு நிதி எதுக்கு? முஸ்லீம் லீக், இந்த மனித மக்கள் கட்சி, இந்த மனித ஜனநாயக கட்சி, இந்த நெல்லை முபாரக், இவங்க எல்லாம் திமுக நீங்க ஐக்கியமாயிருங்க. ஐக்கியமாயிட்டு ஆளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வாங்கிக்கோங்க. அவ்வளவுதானே. அவங்க கட்சியில இருந்தாங்கன்னா சீட்டு தர போறாங்க, எம்எல்ஏ சீட்டு தர போறாங்க, எம்பி சீட்டு தர போறாங்க, இல்ல ஒப்பாரிய பதவிகளை தர போறாங்க, உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை தர போறாங்க, வச்சுட்டு வாழ வேண்டியதானே. உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதுக்காக எதுக்கு உங்களுக்கு எல்லாம் தனி கட்சி தனி இயக்கம் நான் கேட்கிறேன். அப்ப இந்த எஸ்டிபியா இருக்கட்டும், மனித மக்கள் கட்சியா இருக்கட்டும், ஜனநாயக கட்சியா இருக்கட்டும், கட்சி பேர் வேற, கலர் வேற, கட்சியினுடைய கொடி வேறையே தவிர அத்தனை பேருடைய மனநிலை இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா, உதயநிதியை மறுபடியும் துணை முதலமைச்சர் ஆக்கிடணும், ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கிடணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தல் திண்டுக்கல்ல நெல்லை முபாரக் அவர்கள் பேசுற பேச்செல்லாம் இருக்குது. திமுக கல்வி ஊத்துனாரு. 3 வருஷம் திமுக ஆட்சி மோசமான ஆட்சின்னாரு. இன்னைக்கு வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி கல்வியில வளர்த்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி கொடுக்கிறாரு. பாஜக எதிர்க்கிறாரு. 2024 தேர்தல் போறீங்க தெரியலையா? இதெல்லாம் 2024 தேர்தல் அப்பதான் இதெல்லாம் அவங்க திமுக சொல்லி போச்சே. 3 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்களே. அப்ப 24 வரைக்கும் தெரியாதது இந்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல திமுக மாறிட்டான். என்ன கேலி கூத்து. இதே அதிமுக பாஜகவோட கூட்டணி சேராம இருந்துருச்சு அப்படின்னா அந்த கூட்டணி முடிச்சுட்டு எஸ்டிபி வந்திருக்குமா? இல்ல திமுக நல்லது சேர்ந்து வாய் திறந்து பேசி இருக்குமா? அப்ப அப்பட்டமான சந்தர்ப்பவாதம், நாக்குல எலும்பு இல்லைன்றதுக்காக இப்படி எல்லாமா? எங்களுக்கு சீட்டு தேவைங்க, நாங்க வந்து கூட்டணி சேர்றோங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்கு இந்த சிங்கு சாக்கு சிங்கு சாக்கு சிங்கு சாக்குன்னு சால்ராயம் போடணும்?